ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். 2 வருஷம் ஆச்சு இந்த சேனல் நான் எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணுறதே இல்லை. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் எனக்கு பெரிய எந்த மோட்டிவும் இல்லை. ரேண்டமாக ஒரு நாள் தோணுச்சு, சரி நம்ம படிக்கிறோம்ல ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாள் எனக்கு பிரேக் எடுக்கணும்னு இல்லை, பட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நான் எதுவும் பண்ணாமல் இருந்துட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஏன் வீடியோஸ் போடல அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ சாரி, நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் இப்போ என்னோடய ஹோம் டவுன்லேயும் இல்லை, நான் சென்னை வந்துட்டேன் ஸ்டடீஸ்க்காக. நான் வந்ததுக்கப்புறமே வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நினச்சேன். பட் எனக்கு சரியான பேக்ரவுண்ட் கிடைக்கல. நான் வந்து ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வீடு. தேங்க்ஸ் ஃபார் தட். அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ரொம்ப அந்த புக்லேயே நான் வாழ்ந்த மாதிரி, அவங்க கூடயே சேர்ந்து பயணம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலான புக்கை தான் பேசணும்னு நினைக்கிறேன். அது மாதுருபாகன். ரொம்ப மனசை உழுக்கிற மாதிரி இருந்த ஒரு புக்கு மாதுருபாகன். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் சமமாக ஒரு உடலில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது அர்த்தநாரீஸ்வரர் அந்த கடவுளை குறிக்கிற பேர் தான் மாதுருபாகன். இந்த புக்குக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த புக்கை சூஸ் பண்ணது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து இது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவில் இருக்கிற விஷயங்களை பற்றி பேச போகிறாங்க, அவங்களோட அழகான காதல் கதையாக தான் இந்த புக் இருக்க போகுது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் போக போக தான் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சொசைட்டி எவ்வளோ டாக்ஸிக்காக அவங்கள வந்து பேசுகிறாங்க, அதனால அவங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புக்கில் இருக்குது. ஸோ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஆணும் பெண்ணும் தேவைப்படுறாங்க. பிறக்கலனாலுமே ஆணும் பெண்ணும் தான், 2 பேருமே சமமாக அதில் பொறுப்பேற்றுக்கிறாங்க. 2 பேரோட சைடில் இருந்தும் அந்த அவமானங்களையும் அசிங்கத்தையும் எப்படிலாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த புக்கில் பேசியிருக்காங்க. பெருமாள் முருகன் இதோட எழுத்தாளர். அவரை பற்றி கண்டிப்பாக பேசியே தீரணும். ஏன்னா ஒரு நம்ம பேசுகிற வழக்கு வந்து வேற. நம்ம வந்து சும்மா யாரையாவது பற்றி என்ன வேணால் பேசலாம், நம்ம கெட்ட வார்த்தை கூட பேசலாம். அதெல்லாம் வந்துட்டு எழுதும் போது அதை அவர் மறைக்கலை. இப்படி தான் இருக்கணும், அது அப்படி தான் அப்படின்னு காமிச்சிருக்காரு. எதையும் வந்து பூசி முழுகலாம் இல்லை. இப்போ முன்னுரையில் வந்து அவர் சொல்லியிருப்பார், உங்களுக்கு வந்து கெட்ட வார்த்தைலாம் பிடிக்காது, இந்த மாதிரிலாம் கொச்சையாக பேசுகிறது உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு படிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் படிக்க படிக்க அதோட கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம புரியுது. இந்த விஷயத்தினால தான் இது சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்களே வந்து அப்படி தான் பிஹேவ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாக யோசிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. அடுத்து வந்து இந்த புக்கில் நான் முதல்ல சொன்ன மாதிரியே குழந்தை இல்லைங்கிற ரீசன்னால காளி பொன்னா இவங்க தான் மெயின் கேரக்டர். என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ தூரம் அதுக்காக விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டமான விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஹோல் புக்குமே இருக்க போகுது. காளி இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பேசும் பொருளாக இருந்தது. ஏன்னா யதார்த்தமாக அந்த கதாபாத்திரத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாகவும் இல்லாமல் செல்ஃபிஷாகவும் இல்லாமல் உண்மையாகவே ஒரு ஹஸ்பண்ட்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை பிறக்கல. என்னமோ அவங்களும் பண்ணி பார்த்துட்டாங்க, வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோவில் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லை, ஆனாலும் குழந்தை வந்து பிறக்கலை. ஆனாலும் அந்த அன்புங்கிறது எந்த இடத்துலையும் வந்து குறையவே இல்லை. அவங்கக்குள்ளே இருந்த குட்டி குட்டி சண்டைகளாக இருக்கும், சண்டைன்னு கூட சொல்ல முடியாது, ஊடல் செல்லமான சில சண்டைகள்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. 16 வருஷம் கடந்துருச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி. ஆனால் அந்த 16 வருஷம் கடந்த மாதிரி அவங்க காட்டிக்கல. புக்கோட கடைசி ஒரு சாப்டர் வரைக்குமே வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கையாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், ஒருத்தர் பாசம் காமிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருந்துச்சு. பொண்ணா வந்து அவர் எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னா, அவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சியாக இருந்திருப்பாங்க. சும்மா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உன் தங்கச்சி நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டு அப்படி அமைஞ்சது தான் அவங்களோட கல்யாணமே தவிர காதல் திருமணமோ இல்லை ரொம்ப நாள் இவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. யதார்த்தமாக அமைஞ்ச ஒரு விஷயம். அதே நேரத்தில் பொண்ணாவை பற்றியும் பேசணும். பொண்ணாக்கு வந்து காளிக்கு முன்னாடியே ஒரு லவ் லைஃப் இருந்தது. அது லவ் லைஃப்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒருத்தவங்க மேலே வந்து ஒரு விருப்பம் இருந்தது, இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனால் வீட்டில் சொல்லிட்டாங்க காளியை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். காளிக்காக தன்னோட மனசையும் மாற்றிக்கிட்டு காளியை கல்யாணம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா காளி அவங்க எப்படிலாம் காதலிச்சாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் வந்து புங்கை மரம் வந்து வீட்டு வாசலில் வந்து வச்சுருப்பாரு காளி. 16 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக கல்யாணம் முடிச்சு வந்தப்போ
அது வந்து ரொம்ப பெருசா வளர்ந்து அது நிழல் தரக்கூடிய ஒரு கட்டத்துல வந்து நிக்கும். ஆனா இன்னுமே நமக்கு வந்து குழந்தை பிறக்கல அப்படிங்கறத வந்து பொண்ணா ஒரு ஒரு டைம் அந்த மரத்துக்கு அடியில உட்காந்து அவங்க பேசிக்கும் போது அதை சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க, நம்ம குழந்தை இல்லையே அப்படின்னு. சொல்லி காமிக்கிறது இல்ல, வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. அதை வந்து இவர் எப்படி சரி விடு நம்ம பார்த்துக்கலாம், ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்தது. காளி வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, மாட்டோட பொண்ணாவை வந்து கோர்த்து பேசுவாங்க. காளி வீட்டில் வந்து ஒரு மாடு இருக்கும், அது வந்து செனையே பிடிக்காது, வேற மாடு வாங்கிட வேண்டியது தானே, இதை ஓட்டி விட்டுற வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போல்லாம் பொண்ணாக்கு பயங்கரமா கோவம் வரும், பயங்கர எக்ஸ்ட்ரீமுக்கு போய் கத்துவாங்க. வீட்டுக்கு யாருமே வர முடியாத அளவுக்கு அவங்களோட நடவடிக்கை எல்லாமே மாறிடும். ஆனா காளி வந்து 2வது திருமணம் பத்தி அவ்வளவா யோசிச்சிருக்க மாட்டாரு. பொண்ணாவோட பிளேஸ்ல என்னால இன்னொருத்தைய வைக்க முடியாது இந்த குழந்தைக்காக அப்படிங்கறதுல அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு லைன் வந்திருக்கும், ஒருவேளை நான் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டா அப்பயும் எனக்கு குழந்தை பிறக்கலனா என் மேல குறை, நான் வரடன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரு பேசிடும் அப்படிங்கிற ரீசனுக்காகவுமே நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. இதை வந்து எனக்கு ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. எல்லா கட்டத்துலயும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அவங்களுக்கு மட்டும் யோசிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு கட்டத்துல எல்லாருமே ஒரு விதத்துல செல்ஃபிஷா இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா பொண்ணா கேரக்டர் லாஸ்ட் ஒரு 2-3 சாப்டர் வரைக்குமே பயங்கர செல்ஃப்லெஸ். 16 வருஷம் கழிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு காளி வருவாரு திருவிழாக்கு. அப்ப கூட வந்து ஓடி ஓடி போய் அவங்களுக்காக பலகாரம் செய்யறதா இருக்கட்டும், மாமா மாமான்னு சொல்லிட்டு கூடயே நிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு இப்போ நீத்து கல்யாணம் முடிச்சவங்க மாதிரி அந்த ஒரு கேரக்டர் எல்லாமே இருக்கும். காளிக்காக யோசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே எப்படியாவது எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துடாதா, இவர் அப்பா ஆகிட மாட்டாரா, ஊர் வாயெல்லாம் அடைச்சிட முடியாதா அப்படின்னு இவங்களோட 2 பேர்த்தோட லவ் ஸ்டோரியுமே ரொம்ப அழகானதா, ரொம்ப யதார்த்தமானதா இந்த புக்கு ஃபுல்லாவே போயிட்டே இருக்கும். இந்த புக்கு படிக்கும் போது சரி குழந்தை இல்லைன்னு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க, அதுக்கு பேசாமல் அவங்க ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு எல்லாருக்கும் தோணும், எனக்கும் தோணுச்சு. ஆனால் அது கூட ஒரு வேலிடான ரீசன் வச்சுருந்தாங்க. இப்போ நான் குழந்தைய தத்தெடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறத நான் எல்லாருக்கிட்டையும் வந்து நானே சொல்கிற மாதிரி ஆயிடாதா, கடைசி வரைக்கும் உங்களுக்கு குழந்தையே பிறக்கலைங்கிற மாதிரி எல்லாரும் பேசிடுவாங்க. இங்கே எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறத தாண்டி எங்களுக்கு குழந்தை பெற்றுக்க முடியலங்கிறது தான் எங்களை சுற்றி இருக்கவங்களுக்கே பிரச்சனை அப்படின்னு பொண்ணா ரொம்ப மெச்சூர்டாக ஒரு ஆன்சர் சொல்லுவாள். ஸோ அந்த ஆப்ஷனும் போயிடுச்சு. சரி நம்ம ஃபேமிலியிலே யாராவது ஒருத்தவங்க குழந்தைய வாங்கி வளர்க்கலாம், ஆசைக்காவது வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவுமே வந்துட்டு நாளைக்கு அதுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா குழந்தையோட அருமை தெரியாதவ, அவளுக்கு எப்படி குழந்தைய பார்த்துக்க தெரியும், அதனால தான் அவளுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னு பேசிடுவாங்க. அதுவும் ஒரு விஷயமா இருந்தது. ஒரு நாள் மாட்டு வண்டி கட்டிட்டு கோயிலுக்கு போகும்போது பொண்ணா மடியில் வந்துட்டு ஒரு குழந்தைய உட்கார வச்சிருப்பாங்க, கை குழந்தை. அது வந்து டாய்லெட் போயிடும். அது வந்து பொண்ணாக்கு வந்து கோவம் வரும், வெளில கூட்டிட்டு வரப்ப பார்த்து கூட்டிட்டு வர மாட்டியா, பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது, அந்த இடத்துல இருக்கவே முடியல அப்படின்னு பொண்ணை வந்து திட்டுவா. அவளோட சாரி எல்லாமே ஆயிடும், திட்டுவா அந்த பொண்ணை. அதுக்கு வந்து சுத்தி இருக்கவங்களாம் குழந்தையோட அருமை தெரியாதவ, இவ இப்படி இருக்கிறதுனால இவளுக்கு குழந்தையே பிறக்கல அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு பர்சனல் லைஃப்லயோ பர்சனல் சஃபரிங்ல வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு அவங்களோட டாக்ஸிக் திங்ஸை கொடுக்க முடியுமோ அப்படிலாம் கொடுத்துட்டு இருக்காங்கிறத ரொம்ப யதார்த்தமாக பேசியிருந்தாங்க. எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ண மாதிரிலாம் சுத்தமாக தெரியல, இதுதான் யதார்த்தம், இதுதான் நடைமுறை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணப்போ இது ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு புக்காக இருக்க போது, நான் தமிழில் அந்த மாதிரி படித்ததில்லை, இருக்க போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்க ஒரு காதல் கதையாக இருக்க போது அவங்க அப்படிதான் நினச்சேன். ஆனால் இதில் வந்துட்டு இவ்வளோ தாக்கம் இருக்கும், இப்படிலாம் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த புக்கு பயங்கரமான ஒரு சர்ச்சையை கலப்பின ஒரு புக்குங்கிறது எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரியாக தான் இருக்க போகுதுன்னு நினச்சி படித்தேன். ஆனால் லாஸ்ட் சாப்டர் முடிக்கிறப்போ எனக்குள்ளே பயங்கரமான ஒரு தாக்கம், கோவம் எல்லாமே இருந்துச்சு. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நிறைய வீடியோஸ் நியூஸ் எல்லாம் பார்த்தேன். இதுக்கப்புறம் இந்த ஆத்தர் வந்து நான் இனிமேல் எழுதுறதே நான் விட்டுட்டேன், இனிமேல் நான் எழுத மாட்டேங்கிற சொல்கிற அளவுக்கு பிரச்சனையெல்லாம் இந்த புக்குனால வந்திருக்கு அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. நான் வந்து ஈரோடு தான், ஸோ திருச்செங்கோட பேஸ் பண்ணி தான் இந்த புக்கே இருக்குது, அங்கே இருக்க கோவில் வச்சு தான் அங்கே இருக்க பீப்புள்ஸ் வச்சு எழுதியிருக்காருங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப நான் யூஜி படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு கிளாஸில் மேம் பேசியிருக்காங்க இந்த புக்கை பற்றி. நான் வந்து புக்கை பற்றி பேசுகிறதுக்குனே கொஞ்சம் பீப்புள்ஸ் வச்சுருந்தேன், அவங்களாமே வந்து உங்கள் ஏரியா தானே உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அப்போது எனக்கு அதை பற்றின எந்த நாலேஜும் இல்லை, நான் இப்போ தான் இதை படிச்சிருக்கேன். ஸோ மாதுருபாகன் பயங்கரமான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு கதை.
உண்மையாகவே குழந்தை இல்லாத ஒருத்தங்க இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. சொசைட்டியோட ஃபேஸ் அப்போ எப்படி இருக்குது, லைஃப்பில் அவங்களுக்கு அந்த சொசைட்டி வந்து உதவுச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. பொண்ணாக வந்துட்டு குழந்தை அப்படின்னு சொன்னால் என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனால், கடைசி பக்கத்தில் அவள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புக்கை படித்து தான் தெரிஞ்சுக்கணும். அதை நான் இங்கே வந்து சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். இந்த வேப்பம் பூவை அரைச்சி குடிக்கிறது, மலை உச்சிக்கு போய் அங்கே இருக்க சாமிக்கு பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய கஷ்டமான வேலைகளை வந்து பொண்ணா பண்ணியிருக்கா. ஆனால் ஒரு டைம் கூட காளி வந்து நீ இதை பண்ணாத, கஷ்டப்படாத, பிறக்கலன்னா விடு அப்படிலாம் எதுவுமே எந்த இடத்துலையும் அவர் தடுக்கலை. அவளோட முயற்சியெல்லாம் வந்து சரி நீ பண்ணு தான் சொல்லியிருக்கிறே தவிர அவர் அந்த இடத்துல எதையும் தடுக்கலை அப்படிங்கிறதும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. நீங்கள் இந்த புக்கை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.